கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்ட மாத்திரையில் பூஞ்சை இருந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். ஞானசேகரன், இப்போ அந்த பூஞ்சை இருந்ததாக சொல்லப்படக்கூடிய மாத்திரைகளுக்கு மருத்துவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட விளக்கம் என்ன? கோபால், கோவை சின்னவேடம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 76 வயது முதியவர் ராஜன் என்பவர் கால்வலி சளி காரணமாக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு மருத்துவர் இல்லாததால் பணியில் இருந்த செவிலியர் மட்டும் இருந்துள்ளார். அவர் ராஜனிடம் விவரங்களை பதிவேற்றில் குறித்து கொண்டு அவருக்கு ஆன்டிபயாட்டிக் மாத்திரை ஒன்றை வழங்கியுள்ளார். ராஜன் அந்த மாத்திரையை உட்கொள்ளும் முன்பு கவனித்த போது அதில் கருப்பு நிற புள்ளிகள் பூஞ்சை இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர் அந்த மாத்திரையை எடுத்துக்கொண்டு செவிலியரிடம் சென்று கேட்டுள்ளார். ஆனால் செவிலியர் அந்த மாத்திரையை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று பதில் அளித்துள்ளார். இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக இது குறித்து அங்கிருந்த பாஜகவினரிடம் பாதிக்கப்பட்ட முதியவர் ராஜன் தெரிவித்துள்ளார். அங்கு திரண்ட பாஜகவினர் சுகாதார ஆய்வாளர் மற்றும் வெள்ளக்கிணறு மருத்துவ அதிகாரியிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த முதியவர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தரமற்ற மாத்திரைகளை வழங்கிய நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் கூறி வலியுறுத்தியுள்ளனர். ஏழை எளிய மக்களின் உயிரை காக்க வேண்டிய அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற மருந்துகள் தரமற்ற முறையில் உள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அப்பாவி ஏழை எளிய மக்களின் உயிர்களை பாதுகாக்கப்படும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோபால், நன்றி ஞானசேகரன். அண்மை விவரங்களுக்கு நன்றி.